அப்ப இதுவரைக்கும் 3 தேசமும் நலம் பெறுவதற்கு யாராவது ஞான யாகம் செய்தார்களா? யாகம் செய்திருக்கிறார்கள். வேதங்கள்ல யாகத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. யாகங்கள் என்பது அதுக்கு அது கர்மயோகத்தை சேர்ந்தது. அதாவது பல்வேறு இது வருது, அத்திராயணங்களை அதுக்கு பேரு இது சொல்லுவாங்க. அத மாதிரி யாகத்தை பத்தி பேசப்படுது வேதத்துல. பின்னண யாகம், அஸ்வமேத யாகம், இப்படி நிறைய யாகங்களை பத்தி சொல்றாங்க. கணபதி ஆமா, அது கர்மங்கள். அந்த கர்ம யோகத்துல அந்த கர்ம யோகம் அல்ல, கர்மங்கள். இப்போ ஒவ்வொன்றுக்கும் கர்மங்கள், பிராயத்திச்ச கர்மாக்கள் அப்படின்னு ஒவ்வொரு கர்மாக்கள் சொல்றாங்கல்ல, அத மாதிரி கடமைகள்ல வேதங்கள்ல வர்றது. அது அதுல யாகம் வருது. ஆனா பெருமான் சொல்லக்கூடியது யாகங்கிற வார்த்தையை சொல்றாங்க தவிர வேதத்துல உள்ள அந்த செய்தி அல்ல, அதை சொல்லல. ஞான யாகம்னு சொல்றாரு. அந்த ஞான யாகம் செஞ்சீங்கன்னா இந்த உடல், உயிர், ஆன்மா மூன்றுக்குமே உனக்கு நலம் சேரும் என்று சொல்றாரு. ஆமா. இன்னொன்னு, நலங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அது தெரிஞ்சுக்கணும். நலங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? உடல், உயிர் மூன்றும் நலம் பெறுவது. அப்போ நலமா இருக்கிறதுனா என்ன? அது சொல்லுங்க. நலமா இருக்கிறதுனா என்ன? அப்புறம் என்ன சிறப்பா? செழிப்புற்று இருப்பது, செழிப்பா இருப்பது, நலமா சிவமாக இருப்பது. புரியுது மாதிரி நீங்க அதுதான் இப்ப இந்த பழுதற்று இருக்கிறது உடல், அதாவது அதுல ஊனம் இல்லாம பழுது இல்லாம ஆகிறது அப்படின்னு. அதுல பெருமான் சொல்றது ரொம்ப எளிமையா புரியுறது மாதிரி. நம்மெல்லாம் கூட வார்த்தை படிச்சத ஏதோ வார்த்தைகளை உபயோகப்படுத்துறோம். பெருமான் தடையில்லாத வாழ்வுன்னு ஒண்ணு சொல்றாரு தெரியுமா? தடையற்ற வாழ்வு, தடையில்லாத வாழ்ற வாழ்வு, அதுதான் நலம். ஒருத்தன் நலமா இருக்கான்னா தடையில்லாத வாழ்வு உடையவன் தான். இப்ப இகத்தை எடுத்துக்கிட்டா, இகத்துல ஒருத்தன் நலமா இருக்கிறான்னா தடையில்லாத வாழ்வு வாழணும். என்ன தடையில்லாத வாழ்வு? இது ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஏன்னு கேட்டா இதுக்கு நேர் எதிர்மாறா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதை தொட்டாலும் தடை, எல்லாத்துலயும் தடை. தடையில்லாத வாழ்வு. அப்ப தடையில்லாத வாழ்வுன்னா என்ன அர்த்தம்? என்ன நீங்க தடையில்லாத வாழ்வுன்னா நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கைகூடும். அப்போ உனக்கு வாழ்வுங்கும் போது ஒரு நினைப்பு, உனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. வாழ்வுங்கும் போது எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள் தடையில்லாத வாழ்வு கிட்டும் பொழுது எல்லாமே நடக்கும். ஐயா சொல்றாருல, நவையிலா உலகத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அறுப்பெருங்கு அப்படின்னு சொல்றாருல. அப்ப அந்த அந்த நாடியதெல்லாம் நாடிய வண்ணமே நடக்கக்கூடிய இடம். இப்ப நாம நமக்கெல்லாம் கிடைக்கலையா, பெருமாட்ட வர்றோம், விண்ணப்பிக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க சில இதை செய்து வைக்கிறாங்க, சில இதை நமக்கு புரியாம நமக்கு, அப்போ நம்ம அறிவுக்கு நம்ம மனசு இதுதான் விரும்பும், நம்ம அதை வைப்போம். ஐயோ இதை பிள்ளைக்கு கொடுத்தா இது கஷ்டம் அப்படின்னு. நம்ம தெரியாதனத்துல நம்ம பார்த்த கத்தியை கொடுத்தா அது என்ன செய்யும், அதை அறுத்துக்குமா கையெறணும். அது மாதிரி ஐயா எதையும் யோசனை பண்ணி செய்வாங்க. ஏன்னா நம்மளை பத்தி பெருமான் சொல்ற பிள்ளையின் குணங்களை பெற்றவர் அறிவரை அன்றி மற்றவர் அறிவாரோ அப்படின்னு சொல்றதுனால அனைத்தும் நீ தான் அறிவ. இந்த பிள்ளையோட குணம் எப்படி இருக்கணும், என் அப்பா நீ தான் அறிவ, எனக்கே தெரியாதுறாங்கிற. அத மாதிரி நம்ம ஐயாவுக்கு தான் தெரியும், நம்ம பத்தி நமக்கே தெரியாது. கோச்சிக்க கூடாது, இன்னும் நம்மளை பத்தி நமக்கே தெரியாதுங்கிறாரு அப்படின்னு. அதனால நமக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத எது செய்யறதுக்கு தெரியாது. லௌகீக விஷயங்கள்ல கூட தடிமாறிடுறான். புத்தியறிவை வச்சுக்கிட்டு போக கூட பலது தடுமாற்றங்கள் ஏற்படுது, தோல்வி ஏற்படுது, பெரிய இதுக்கெல்லாம் இழப்பெல்லாம் ஆளாகுது. ஒரு சில இதுகள் அது உலகியல்ல போறதனுடைய சாதுரியம். நமக்கு ஆன்ம வாழ்க்கைக்கு பெருமான் சொல்லும் போது தடையில்லாத வாழ்வு, அந்த வாழ்வு தான் நலம்.
நலமா வாழ்றதுங்கிறது நலம் கிடைப்பது என்பது தடையில்லாத வாழ்வு வாழ்வு. இகமாகட்டும் பரமாகட்டும் ரெண்டுலயுமே தடையில்லாத வாழ்வு கிடைக்கும். கை கூடும். என்ன அவங்களுக்கு அவங்க நல்லதான் நினைப்பாங்க. அவங்க இந்த நிலை வரும்போது இறைவன்ட்ட இருந்து அவங்க நினைக்கும் நவையிலா உளம்னு சொல்லும் போது அதுல குற்றமில்லாத உள்ளம்ல, அது அங்க எந்த பழுதில்லாத உள்ளம்ல, அதுல நினைக்கிறதுலாம் என்ன ஆகும், நல்லதை தானே அவங்களால நினைக்க முடியும். அப்ப எல்லாமே நடக்கும். நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் எண்ணியதெல்லாம் எண்ணியது எண்ணியாங்கு அருள்வர். அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அதுதான் நலம். அந்த சிறப்பு தான் உலகத்திலேயே உயர்ந்த நலம் என்பது அது ஒண்ணுதான். இதுதான் முடிவான நலம். இதுக்கு மேல ஒரு நலம் என்பது ஒன்று இல்லை. மற்றதெல்லாம் இதுக்கு கீழே தான். ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா எவ்வளவோ கீழே தான். அது கீழே உள்ளதுதான் அந்த விஷயங்கள் எல்லாம். மேலான நலம் என்பது இதுதான். இந்த நலத்தை பெற்றுக்கொண்டவர் பெருமான். அந்த நலத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று விரும்பினவங்க ஐயா. அந்த நலத்தை பெறுவதற்கு நீ செய்ய வேண்டியதுதான் ஞான யாகம். இப்ப ஞான யாகத்துவா இதுதான் நலம் என்பது. இந்த நலம் உனக்கு கிடைக்கணும்னா இதை நலங்கொல புரிந்திடும் செய்திடும். ஞானம் ஏன் புரிந்திடும் செய்திடும், ஏன் புரிந்திடும் என்று சொன்னா ரெண்டு வார்த்தை. புரிதல் என்பதற்கு செய்தல் என்ற ஒரு பொருள் இருக்கு, அறிதல் என்ற ஒரு பொருள் இருக்கு. விளங்கிக் கொள்ளுதல். ஆமா, தெரியுமா? புரிதல் புரியாம பேசுறாங்க. அப்பனா புரியுறதுன்னா என்ன அர்த்தம்? அதே புரிதல்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? சரியானபடி செய்தல் அப்படின்னு. விளங்காம செய்ய முடியுமா? முடியாது. அதனால ஒரு பொருள் ஆக்கம் இருபொருளாய் திரிந்தது என்றுன்னு சொல்லுவாங்க. அதுல இலக்கணத்துல அது வரும். அது தெரியாது இலக்கணம். அதனால பெருமான் அவ்விதம் கையாளுகிறார். அது சிறப்பு. அந்த சிறப்பை சுட்டி சொல்றாங்க. அதனால புரிதல் என்றால் விளங்கி அறிவால் அறிந்து அதை அடைதல் செய்தல் என்று அர்த்தம். முதல்ல விளங்கிக்காம இது என்னதுன்னு விஷயம் விளங்கிக்காம செய்ய யாரால முடியுமா? உடனே விஷயத்தை விளங்கிக்கவே மாட்டாங்க. நான் செய்யறேன். இதனாலதான் எந்த காரியமும் செய்ய முடியாம காலம் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய எதுவும் புரியாமலே போறதுனாலதான் காலம் தாழ்த்தி கொண்டு போறது. புரிஞ்சிடுச்சுன்னா உடனே செய்யறதுக்கான இது வந்துடும். அதனாலதான் புரிதல் என்று. அப்படிதான் அறிந்து அதை செய்வதற்கு உரியதுதான் ஞான யாகம். அதை முதல்ல அறிஞ்சு செய்யணும். அதுதான் ஞான யாகம்னு சொல்றாங்க. அதுதான் இந்த உயர்ந்த நலத்தை வழங்கக்கூடியது. அப்ப ஞான யாகம்னா என்ன சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? வள்ளல் பெருமான் சுட்டி காட்டக்கூடிய ஞான யாகம். ஞானங்கிறத கொண்டு போய் இந்த ஞானத்துக்கும் யாகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த ரெண்டு வார்த்தையை இணைச்சி ஞான யாகம்னு போறாரு. ஒரு புதிய படைப்பு. யாகம் என்பது வேதத்திலிருந்து வந்த பழைய மறு. ஞானம் என்பது பண்டு தொட்டு வந்த ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட ஒரு பொருள். இந்த ஞானம் என்பதற்கு அறிவுன்னு தான் இது வரைக்கும் பொருள் எல்லாரும் சொல்றது. அது அறிவு தான், இல்லைன்னு சொல்லல. அது எத்தன்மை எது அறிவு? எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா ஞானம்னு சொல்ல முடியுமா? ஞான சூனியன்மா. எது கேட்டாலும் இசை ஞானம் இல்லாதவன், கலை ஞானம் இல்லாதவன், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஞானம். அப்ப எல்லா துறையிலுமே ஞானம். 64 கலைகளை பற்றி அறிகிறது கூட ஒரு ஞானம் தான். ஒவ்வொரு கலைகளை அறிவதுமே ஞானம் தான். ஒட்டுமொத்தமா படிப்பு ஒரு ஞானம் தான். புத்தி ஞானம் தான். எல்லாத்துக்கும் ஞானங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இந்த அப்படி வரக்கூடாது. பெருவார்த்தை வந்துட்டோம்னா ஞானம் என்ற வார்த்தைக்கு சுத்த மெய் அறிவு என்று பொருள். சுத்த மெய் அறிவு என்று பொருள். இந்த சுத்த மெய் அறிவை தான் ஞானம்னு சொல்லணும். மற்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இவ்வளவு நேரம் பேசின ஓவியா ஞானம், இசை ஞானம், அந்த ஞானம், இதெல்லாம் சுத்த மெய் அறிவுல வந்ததா? அப்ப அதையெல்லாம் ஞானம்னு சொல்லலாமா? உலக வழக்குல சொல்றாங்க. அதனால போடா போது சொல்லிக்கிட்டேன். சுத்த மெய் அறிவு அதான் சுத்த ஞானம்னு பேரு. சுத்த மெய் அறிவு அதான் ஞானம். அதனால ஞானங்கிற வார்த்தையை யாகத்தோட சேர்க்கிறார். அது வேதத்துல உள்ள வார்த்தை. அந்த யாகங்கிறது பழைய காலத்துல செய்யறது வேள்வி. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி வளர்த்து அதுல ஆகுதி கொடுக்கறது. எப்படி அப்படின்னா தேவர்களுக்கு அதுல செய்கிறது. அதுல எல்லாத்தையும் போடுவான். அவ்வளவுதெல்லாம் செய்வான். குதிரையை வெட்டி விடுவான், ஆட்டை வெட்டி விடுவான், மாட்டை வெட்டி விடுவான், மனுஷனையே கூட வெட்டி கொடுப்பான். பல இதெல்லாம் செய்வான். கொடுமையெல்லாம் நடந்தது. இதுக்கெல்லாம் யாகம், வேள்வி, யாகம் செய்யறது, வேள்வி செய்யறதுன்னு அப்போ பேர். ஆனா தமிழ் வார்த்தை. இந்த வேள்வி என்பது யாகம் என்பது பன்னெடுங்காலமா இருந்தது. அத ஞான வேள்வி ஞான யாகம்னு ஐயா தான் சொல்றாரு.
இப்ப சுத்த மெய்யறிவை விளைவிக்கக்கூடிய யாகம் அர்த்தம். நான் அப்படியே இது மாதிரி கொண்டு வர லெசன் மாதிரி சுத்த மெய் அறிவை விளைவிக்கக்கூடிய யாகத்தை செய்யுங்கிறார். அதை செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த நலம் வந்து சேர்ந்து விடும். ஈஸியா சொல்றாரு. அப்ப அந்த வேள்வி அந்த ஞான யாகத்தை எப்படி செய்யணும்? யாகத்துக்கு என்னென்ன வேணும்? யாகத்துக்கு என்னென்ன வேணும்? முதல்ல என்ன வேணும்? ஒரு நெருப்பு, அக்னி குண்டம் வேணும். அந்த அக்னியில தான் அதை செய்யணும். அக்னி இல்லாம யாகம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. இல்ல செய்ய முடியும்னு சொல்லுங்க. இங்க செய்யறாங்கல்ல அந்த ராசாக்கள் காலம் அந்த காலம் அக்னி இல்லாம செய்ய முடியாது. நெருப்பு இல்லாம செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஆகுதியை இவன் கொடுக்கிற அந்த அபிஷாஷனுக்கு அந்த ஆகுதியை பெற்றுக்கொள்வது தேவர்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு உள்ள மீடியம் அது. அந்த இது அக்னி வழியா தான் வருவார். தண்ணி வழியா வரக்கூடிய தேவர்கள், அக்னி வழியா வரக்கூடிய தேவர்கள், காற்று வழியா வரக்கூடிய தேவர்கள், இப்படி வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அது மெயின் வந்து அக்னி தான். அக்னி இல்லாம எந்த முனிவர்களும் ஏழ்வி யாகம் எல்லாம் செய்ததில்லை. அதனால இப்ப இதுல இருந்து என்ன செஞ்சுட்டீங்க? யாகம் என்றால் அக்னியில செய்யணும். புரிஞ்சுட்டீங்களா? சுத்த மெய்யறிவை பெறுவதற்கு அப்ப அந்த யாகத்துல என்ன பண்ணணும்? அடுத்தது அந்த வேள்வியில அந்த நெருப்புல அதுக்கு ஆகுதி பண்ணணும். அதுக்குதான் ஆகுதின்னு பேரு. ஆகுதின்னா நீங்க அதுல இடணும். ஏதாவது ஒரு பொருளை விடணும். அது பல பொருளை விடலாம். நவதானியங்கள் அது இது போக்குவரத்து ஏகப்பட்ட பொருள் இருக்கு, பட்டியலே இருக்கு. அதெல்லாம் கொடுக்கலாம். உயிர்களை கூட பலி கொடுப்பான். ரத்தத்தை எல்லாம் என்னென்னமோ கொடுத்துருக்கான். அது கடந்துட்டு போகுது. ஆனா நான் கொண்டு வர கருப்பொருளை மட்டும் தெரிஞ்சுங்க. யாகம் என்றால் அக்னி, நெருப்பு. அதுல ஆகுதி என்றால் அதுல பண்ணணும். அது தெரிஞ்சுட்டீங்கல்ல, அதுதான் யாகம். அப்ப சுத்த மெய்யறிவை பெறுவதற்குரிய அக்னியில நீ கொடுக்க வேண்டியது. அப்ப சுத்த மெய்யறிவை பண்றது அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு நீ அக்னியில கொடுக்க வேண்டியது என்ன? எந்த அக்னியில எதை கொடுக்கணும்? கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்துருது மெய்யறிவு. எங்க வந்துட்டாரு பாருங்க. புரியுதா? ஈஸியா. அதாவது சுத்த மெய்யறிவு விளைய வேண்டும் என்றால் அந்த அக்னியில நெருப்புல அந்த நெருப்பை கண்டுபிடிக்கணும். எந்த நெருப்புல கொடுக்கறது? இந்த யாகம் செய்யறதுக்கு நீ இங்க வளர்த்தலாம். நெருப்பு கொண்டு வந்து சுள்ளிய போட்டு கட்டையை போட்டு சந்திர கட்டையை போட்டு அதை போட்டு இதை போட்டு காட்டுல இருந்து சுத்தி எடுத்து வந்து அதை போட்டு கொளுத்தி விடுவார். அது நெருப்புல வந்துருவாரு இந்த தேவர்கள். இந்த மெய்யறிவு சுத்த மெய்ஞானம் என்பதை உண்டாக்கி கொள்வதற்கு என்றானா அதை எந்த நெருப்புல போடுவார்? அப்ப அணையாத நெருப்புல போட முடியுமா? அணையாத நெருப்புல போடணும். அணையாத நெருப்பு எங்க இருக்கு? கண்டுபிடிங்க. உடனே கண்ணை மூடிட்டு யோகா அக்கினி அதை அக்கினி கண்ணுக்கு தெரியாத, அறிவுக்கு புலப்படாத, அனுபவத்துக்கு சம்பந்தம் இல்லாத கற்பனையில பேசக்கூடாது. இப்படி எல்லாம் காலம் கடந்து போச்சு. பிரத்யட்சமாக அணையாத நெருப்பு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. காற்றாலே அவியாத கற்பூர விளக்கு. ஒன்னும் இல்லாதத பார்க்காததெல்லாம் சொல்லக்கூடாது. புழுவமத்திக்குள்ள இருக்கு, அதுக்குள்ள இருக்கு, இதுக்குள்ள இருக்குன்னு இப்படியே சொல்லி சொல்லி காலமெல்லாம் போச்சு. அணையாத நெருப்பு உலகத்துக்கே ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற நெருப்பு பிரத்யட்சமா இருக்கு. எல்லா உயிர்களும் பார்க்குது, எல்லா உலகமும் பார்க்குது. எல்லாத்துக்கும் நீ தோற்றமா நீ போட்பாங்க. அற்புதமான அக்னி, சுத்த அக்னி, சாதாரண அக்னி இல்ல. அப்படிப்பட்ட அக்னி இருக்கு. அந்த அக்னியில ஆகுதி பண்ணணும். வந்துட்டா அதுதான் ஞான யாகம். இப்படி கொண்டு வந்து அதை முடிச்ச இது நலத்தை ஒரு மனிதனுக்கு பெருமான் சொன்ன மாதிரி உடல், உயிர், ஆன்மா ஆகிய மூன்றுக்கும் தடையில்லாத வாழ்வை அளிக்கக்கூடிய இம்மை மறுமை பேரின்பம் ஆகிய மூன்று பெரும் பயனையும் வாழ்வையும் அளிக்கக்கூடிய தடையற்ற வாழ்வாகிய அந்த பெரிய லாபத்தை வழங்கக்கூடிய ஒரே இடம்
அந்த ஞான யாகம். அந்த ஞான யாகம் என்பது தடையில்லாத எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தடையற்ற அந்த அக்னி இடத்தில் செய்யக்கூடிய யாகம் ஆகுதி. அப்ப ஒன்ன நீ அங்க கொடு என்பதுதான் ஞான யாகம். எவ்வளவு அற்புதமா இதுல வச்சிருக்கிற. இது எந்த யூனிவர்சிட்டியாவது போய் இந்த ஞான யாகத்துக்கு தேடிட்டு யாகியான 100 பக்கம் எழுதி வச்சிருப்போம். 100 பக்கம் எழுதியிருப்போம். இந்த தத்துவங்களை மூட்டை மூட்டையா கழுதியில வண்டியில சமைச்சிட்டு வந்தது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தீபம் தத்துவ வழக்கம்னு அந்த காலத்துல எழுதுவோம். வேதாந்திக மூட்டை மூட்டையா அது மாதிரி எழுதிட்டு இருக்க வேண்டியது. இவ்வளவுதான் பெருமான் சொல்லி வச்ச உழவு. இதை தவிர வேற வழியே கிடையாது. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு ஞான யாகத்திடை. அதில் வளம் சுழிக்கும். அது ஒண்ணு விட்டு போச்சு. அது அனுபவத்துக்கு வந்தா வளம் சுழிக்குதா இடம் சுழிக்குதான்னு தெரியும். அனுபவம் இல்லாம அதை பேசக்கூடாது அப்படின்னு அதை இருந்துட்டேன். இருந்தாலும் வந்த வரைக்கும் அதை முற்று பெறலைன்னா அது முற்று பெறாம போயிடும். இந்த ராஜா கேட்டதுக்கு இந்த நலங்கொல புரிந்திடு ஞான யாகத்திடை அந்த ஞான யாகத்தில் யாகம் செய்யும் போது வளம் சுழித்து என்ன மாதிரி பால் 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 வெளிச்சம் இல்லையே அக்காவா? சரி சரி ரைட். சொன்னால் யாகத்தில் அதை செய்து வரும்போது ஏற்படுற அனுபவம் விளைவு. யாகத்திட உண்டாகக்கூடிய செயல் அந்த விளைவு இருக்கு. அந்த விளைவு தான் யாகத்திடை வளம் சுழிப்பது சொல்றாரு. வளம் சுழிக்கிறது இடம் சுழிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விதமா உலக விஷயத்தை இருவேறு உலகத்தை இருக்கை திருவேறு தெல்லியராதல் வேறுன்னு ஐயா பிரிக்கிறார். எல்லா உலக விஷயங்களும் இரு கூறுகளாக, இந்த உலகத்தை பொறுத்தவரை எல்லாம் இரு கூறுகளா, இரவு பகல் இன்ப துன்பம் இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருக்கிறார். அது மாதிரி நம்ம ஆண்டவனுடைய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய பூரண திருவருளை பெறுகிற காரியங்கள், அதாவது அருள் வேட்கையினால் செய்யப்படக்கூடிய தவம் யோகம் ஞானம் எதுவா இருந்தாலும் அதிலேயே 2 பிரிக்கப்பட்டு, ஒன்று வலம் எழுவது, மற்றொன்று இடம் எழுவது. என்ன இதுல வடம் எழுவது இடம் எழுவது என்றால், இடம் எழுவது என்று சொன்னால் மாயையினுடைய சம்பந்தத்தோடு எழுவது உண்டாவது. மாயை சம்பந்தம் இல்லாம மாயை சம்பந்தம் அற்று ஏற்படக்கூடிய விளைவிற்கு அது வலம் சுழிப்பது. மாயை சம்பந்தத்தோடு ஏற்படுவது இடம் சுழிப்பது. ஆன்மீகத்தில் போன பெரியவர்கள் எல்லாரும் இடம் சுழித்தவர்கள் என்றால் மாயையினுடைய சம்பந்தத்துல போனவங்களை தவிர மாயையை முற்று நீக்கி போகல. அவர்கள் பெற்ற அனுபவங்கள்லாம் மாயை சம்பந்தம் முடியாது. பலம் சுழிக்கிறது மட்டும்தான் மாயை சம்பந்தம் இல்லாதது. அதனால இதுல போனீங்கன்னா மாயையை கடந்து போகலாம், மாயையை வென்றெடுக்கலாம். அதுதான் பலம். பலம் என்பது மாயைக்கு அப்பாற்பட்டு போறது, அதாவது மாயை சம்பந்தம் இல்லாம போறது, இஞ்சிட்டு மாயை கலக்காம போறது. அனுபவம் சொல்றேன், போறதல்ல. கிடைக்கிற அனுபவங்கள் மாயை சம்பந்தம் இல்லை. இப்ப ஒரு விளக்கம் என்றால் மாயை விளக்கம் இல்லாம சுத்த விளக்கமாக இருப்பது. மற்ற ஒரு விளைவு உண்டாகுன்னு வச்சுங்க, அது மாயை சம்பந்தப்பட்ட விளக்கமாக ஆகிறது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போனீங்கனாலும் மாயை கலப்போடு இருப்பது இடம் சுழிப்பது, இடம் அமைவது, இடமாக சுழித்து வருவது, அனுபவங்கள் ஏற்படுவது. வரம் சுழிப்பது இருந்தால் மாயை இல்லாம. இதுதான் அதோட பொருள். சுழிப்பது என்று சொன்னா உங்களுக்கு அது பொருள் தமிழ்ல உங்களுக்கு வளம் இடம் என்பது மாயை, அதாவது மாயை இல்லாத இடம் வளம். அதாவது சுத்தத்துக்கு போறது, சுத்த நிலைக்கு போறது. சுத்த மாயை சம்பந்தமா போய் அப்புறம் சுத்தத்துக்கு போறாரு, மாயை கலப்பட்ட இடத்துக்கு போறோம். ஆனா அசுத்த மாயை சம்பந்தத்தோடு போவதெல்லாம் இடம் சுழிப்பது. இந்த சுழிக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுழித்தல்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? சுழித்தல் கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா பொருள் தெரியும். ஏன் அதுக்கு சுழித்தல் என்று சொன்னார்? சுழிக்கிறதுனா என்ன? சுழி கேள்விப்பட்டதில்ல? அது இல்ல, சுழித்தல் என்று சொன்னா நிலை
நிலை பெறுவது, நிலை ஒரு இடத்துலயே, அதாவது ஒரு இடத்துல நிலை, அதாவது ஒரு இடத்துலயே ஆழ்ந்து ஒரே இடத்துல ஆழ்ந்து போறது, அதுக்கு பேரு சுழித்தல்னு பேரு. இப்ப நீர் சுழித்தல் என்று சொன்னா கீழே இருந்து அடியிலிருந்து வரும். மேலே மட்டும் இருக்காது, அது கீழே போட்டீங்கன்னா அது சுடலானது என்ன செய்யணும், அதுல மேல சுழிச்சு அப்படியே உள்ள சுடல் ஆகப்பட்டானா உள்ள போயிடுவான். ஏன் இப்படி உள்ள போறான்? சுழல் என்பது சுழற்சி, அதாவது சுழற்சி வேறு, சுழிப்பது என்பது, சுழிப்பது என்று சொன்னால் அழுந்தி செல்லுதல், ஒரு இடத்துல அழுந்தி செல்லுதல் என்று பொருள், தமிழுக்கு நேர்பொருள். அதனால வடம் இளம் சுழிப்பது வளம் சுழிப்பது என்றால், மாயில போனீங்கன்னா மாயிலேயே அழுந்தி போறது, வளத்துல போனீங்கன்னா மாயற்று அழுந்தி போறது, மாய இல்லாம போறது. அப்படிப்பட்ட மாய இல்லாம அழுந்தி போறது, அதுல ஆழ்ந்து போறதுலதான் வளம் சுழிக்கிறது, நிலைத்தல். உங்களை எவ்வளவு கருணையினால சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு கருணையினால இந்த மார்க்கமே முற்றிலும் கருணை மார்க்கங்க. அதாவது கருணை மார்க்கம்னு பேசுறாங்க, சொல்றாங்க. ஆனா பெருமாள் ஒரு இடத்துல கூட நம்ம களங்கம் இல்லாம பழுது இல்லாம கருணையை சார்ந்தே நமக்கு கொடுக்கறது, வழங்கக்கூடியது. ஒரு இப்படி தப்பா போயிட்டோம் அப்படி போயிட்டோம் நமக்கு ஏதாவது மாற்றமா கொடுக்குமா? கொடுக்காது. நம்ம அந்த வழியை சரியா சார்ந்து போனோம்னா நிச்சயமா எந்த வகையிலும் நமக்கு அது நல்லதே செய்யக்கூடியது, கெட்டது செய்ய இல்லாதது. அதனாலதான் அதுல வளம் சுழித்து போவது என்று சொன்னால், அதில் அழுந்தி ஆழ்ந்து போவது, இடத்தில் ஆழ்ந்து போவது, வளத்தில் ஆழ்ந்து போவது. மாயில அழுந்தி போறதல்ல, மாயிலேயே கொண்டு போகாது, மற்றதெல்லாம் மாயிலேயே கொண்டு போயிட்டு, இது முற்றிலும் மாய சம்பந்தம் இல்லாம மாய கடந்த நிலையில நம்மளை கொண்டு போகும். அதான் அதோட. அதுக்கு இந்த ஞான யாகம் செய்யணும். அதை தவிர நமக்கு நலத்தை அளிக்கக்கூடியது வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல, எதுவுமே கிடையாது. அதை பெருமான் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதான் பொருள். தீபாவளி அந்த ஞான யாகத்துக்கு இட்டுட்டு போறதுதான் இந்த தீபம். ஒவ்வொரு மனிதனையும் ஞான யாகத்துக்கு கொண்டு போறதுதான் அது. நமக்கு எது நம்ம சரியா செய்தோம்னு சொன்னா, பெருமாள் நம்மளை எந்த இடத்துக்கு நம்முடைய உண்மையான நம்முடைய மெய்நிலை, அதாவது மெய்யான அன்பு, மெய்யன்பர் உலகத்தில் மெய்யாய் தோன்றும் ஐயா சொல்றாங்க. அந்த மெய்யன்பரா நம்ம இருந்தோம்னா, நாம அதை செய்தோம்னா நிச்சயமா நமக்கு மெய்யான இடத்தை அழைச்சிட்டு போகும். அதாவது ஆமா, மெய்யாக அவர் திருவடியில் அவர் சொன்னது மாதிரி மெய்யாக அவர் மீது அன்பு செலுத்தி அந்த லட்சியத்தில் நம்ம மெய்யாக இருப்போமே. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய மெய்ய நமக்கு அறிவிச்சு, நமக்கு எதை மெய்ய உணர்த்த தானே வந்தாரு, அந்த மெய்ய நமக்கு காட்டி கொடுப்பார். காட்டி கொடுத்து இதுதான்ப்பா மெய், இதுல வா அப்படின்னு நம்மளை பழுதில்லாம அழைச்சிட்டு போறோம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க சொன்னது மாதிரி மெய்யன்போடு அதை செய்யணும். எந்த நேரத்துல நேரம்லாம் இதுக்கு கிடையாது. தீபத்துக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. தீபத்துல எப்ப வேணாலும் செய்யலாம். நீங்க எப்ப உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்ப எல்லாம் செய்யலாம். தோன்றதில்ல, செய்யணுங்கிற ஒரு இது ஏற்படும் போது கடமைக்காக செய்யக்கூடாது. அதாவது இது தோன்றது கடமைங்கிற வார்த்தையெல்லாம் வேற. அதாவது நாம இதுக்குத்தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப என்னுடைய எண்ணம் அப்படித்தான் வரும். அது எப்படி அதை கடமைன்னு சொல்ல முடியுமா? அதை கடமைன்னு சொல்ல முடியும். கடமைங்கிற வார்த்தை ரொம்ப உயர்வான வார்த்தை தான், சொல்லலாம் கடமையாக செய்ய வேண்டும் என்று. இப்ப அந்த கடமைங்கிற வார்த்தை பழுதுள்ளதா போச்சு. கடமை நான் சொன்ன இருக்கு, நான் சொன்னேன்ல அதை விட்டுட்டாங்க அப்படியே. ஏன்னா அது ஏறல போல இருக்கு. நான் என்ன சொன்னேன் இப்ப நான் எப்படி செய்யணுங்கிறதுக்கு கேட்கும் போது இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல,
நாம இதுக்காக தான் வந்து இதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் லட்சியமே அதான் என்ற எண்ணத்தோடு அதை உணர்ந்து செய்யணும். அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது இதை செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். பெருமாட்ட வந்திருக்கிறது இதை செய்யறதுக்கு தான். ஐயாட்ட வரலன்னா பரவாயில்ல, ஐயாட்ட இல்லைன்னா வேற எதையாவது செய்துட்டு போயிட்டு இருக்கலாம். என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம். சந்தேகம் அப்படின்னா இந்த ஞான சரியில சொன்னீங்கல்ல 8 விஷயம். ஆமா, அதை சொல்லுங்க. அது சொல்றேன். இப்ப 8 விஷயம் இங்க கூட 2-3 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 விஷயம் சொல்றேன். சுருக்கமா 8 விஷயம் நிறைய எடுக்கலாம். உங்களுக்கு அப்சைட் மாதிரி அதுல உள்ள சாராம்சம் 8 அப்படிங்கிறது. 28லயும் ஒண்ணு இல்ல, ஒரே இத சில இதுல சொல்றாங்க, அதுல விரிச்சு சொல்றாங்க, அதை அழகுபடுத்தி சொல்றாங்க, அதை விதமா சொல்றாங்க. இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. 8 விஷயம் எனக்கு அப்போ சொன்னது. சுருக்கமா ஒண்ணு இருக்குடா, 8 தாண்டா, 8 எட்டி எட்டி பார்க்காது, 8க்குள்ளே அனைத்தும் இருக்கு, அதை 8 பாருன்னாரு எனக்கு. ஏன்னா இது ஒரு புது கவிதை மாதிரி இருக்க. அப்படி சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி இதை படிக்க ஆரம்பிச்சேன். படித்த உடனே என்னுடைய கருத்துல வந்தது. அப்புறம் நான் அந்த கருத்துடைய அதே எண்ணத்துலதான் எனக்கு பெருமாண்ட தொடர்பு ஏற்படுத்திக்கும் போதுதான் நம்ம அதைத்தான் நான் 8 பல இதுல சொல்றது. ரொம்ப நாளா சொல்லுவேன். ஞான சரியத்துல ஒரு 8 கருத்து சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. என்னீங்க முதல் கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமாள் சொல்றது, அதாவது நினைந்துங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. உணர்ந்து நெகிழ்ந்து அப்படின்னு 3 படி சொல்றாரு. இந்த 3 படியில 1 மட்டும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நினைந்துன்னு அடுக்கு தொடர்ல சொல்றாரு. நினைந்துன்னா திருப்பி நினைக்கணுங்கிறார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எடுத்த உடனே மனசுதான் நினைக்க முடியும், மற்றதுக்கு போக முடியாது. அதனால எல்லாமே மனத்தினுடைய தொடர்புல இருக்கிறதுனால முதல்ல மனசுல நினைக்க சொல்றாரு. எதை நினைக்க சொல்றாரு? எதை நினைக்கணும்னு சொல்றாரு அந்த பாட்டுல? நினைந்து எதை நினைந்து இதை பல பேர் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க, பல பேர் பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. எதை நினைந்து சொல்லுங்க யாராவது. மெய்ப்பொருளை யாருக்கு தெரியும்? மெய்ப்பொருளுங்கிறது எது? மெய்ப்பொருளை எப்படி நினைக்கிறது? மெய்ப்பொருளே தெரியாது. மெய்ப்பொருள் என்பது மன வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது எப்படி மனசுனால எப்படி நினைக்க முடியும்? மெய்ப்பொருள்ங்கிறது என்னங்கிறான்? ஆன்மா பாத்துறீங்களா? பார்க்காத பொருளை எப்படி நினைக்க முடியும்? தீபத்துல தெய்வ பாவனை செய்ய சொன்னது தீபத்துல தெய்வ பாவனை செய்ய சொன்னது நினைந்துன்னு பெருமான் சொல்ற. தீபத்துல தீபத்தை தெய்வ பாவனை செய்ய சொன்னாங்க, தீபத்தை நினைக்க சொன்னாங்க. இந்த இடத்துல நினைந்துன்னா நீங்க சொன்னதுதான் தீபத்தை வச்சு சொல்றாங்க. சத்திய ஞான தீபம்னு சொல்றாருல, பிரத்யட்சமா ஒரு தீபம் இருக்குப்பா, அது சத்திய தீபம்ப்பா, அது நித்தியமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீபம் எல்லாத்துக்கும் காட்சியா இருக்கு. அது கலிகண்ட அற்புத காட்சி. அது கனகமலை மாதிரி இருக்கு. அது அதனால அதுகிட்ட தங்கம் இருக்கு, பொண்ணு இருக்கு. பெருமாள் சொல்ற எவ்வளவு சொல்லிருக்க. அப்படிப்பட்ட அந்த தீபம் இருக்கு. அந்த தீபம் தான் இந்த அந்த தீபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது சொன்னது. அதனால அந்த தீபத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த தீபத்தையே நினை. சத்திய தீபத்தை அதுதான் தீபம்னு சொன்னதுதான் அதோட பொருள். ஆனா தீபங்கிறது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம உண்மை தீபத்துக்கு போகணும். அந்த தீபத்தை அது எல்லாரும் நினைக்கக்கூடிய பொருள் தானே. அது பொருளாதானே இருக்கு. இந்த கண்ணால பார்க்க முடியல, இந்த ஊன கண்ணால பார்க்க முடியுது. இந்த கண்ணுக்கு தெரியாத பொருள். இப்ப முத்துராஜான்னு நான் உங்க உருவத்தை பார்க்கலன்னா நான் உங்களை நினைக்க முடியுமா? உங்க உருவம் தெரியாம உங்களோட நான் பழகாம உங்களை நினைக்க முடியுமா? உங்களை பழக கூட வேணாம், ஒரு தடவை பார்த்துட்டா தூரத்துல இருந்து இன்னாருன்னு சொல்லும் போது அப்படியே அப்போ வந்துடும், மனக்கண்ணுல அது வரும். அப்ப இந்த ஊனக்கண்ணால பார்க்காம மனக்கண்ணுக்கு கொண்டு வர முடியுமா எந்த ஒரு விஷயத்தையும்? அதனால ஊனக்கண்ணும் பார்க்கக்கூடாது. அதனாலதான் கண் கண்ட கடவுள், கண்ணால பார்க்கக்கூடிய கடவுள். அதை விட்டுட்டு கண்ணால யாரும் பார்க்காத ஒரு கடவுளை கட்டிட்டு அழுகிட்டு இருக்காங்க. கற்பனையா? ஆமா, இவ்வளவு காலம் ஓடி போச்ச. கண்ணுக்கு நேரா பார்க்கிற கடவுள் இருக்கு, அதை விட்டுட்டு
கண்ணால பார்க்க முடியாத கடவுளை உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? காலமா போயிட்டா பெருமாள் வந்து தானே இப்போ சொல்றாரு, என் கண் கண்ட கடவுளே, என் கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள், எல்லார் கண்ணுக்கும் தோற்றமாம் என் பொற்பாதம் சொல்றாங்களே. அப்படி இருக்கும்போது அதை நினைந்து அதைத்தான் திருப்பி திருப்பி நினைக்க முடியும். அது அம்பலம் தண்ணில் அழகாம் ஜோதி, அழகாம் அம்பலம் தண்ணிலே அழகாம் ஜோதி ஆடுகிறார். பெருமான் சொல்றார், அம்பலத்தில் இருக்கின்றார் பாங்கிமாறே, அது ஆட்டங்கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாறேன்னு அருமையா சொல்றாரு. வெட்ட வெளிச்சமா அடிக்கிறாரு. அம்பலம்ங்கிறது அம்பலத்துல இருக்குன்னா இவன் இங்க சொன்ன அம்பலம் இது யாரு கண்ட அந்த அம்பலத்தை யாரு பார்த்துட்டு இருக்கா? உனக்கு தான் தெரிஞ்சுதா இல்ல ஊருக்காக தெரியுதா? அம்பலங்கிறது வெட்ட வெளியா இருக்கிற இடம், வெட்ட வெளியா இருக்கிற ஒரு இடம். அந்த வெட்ட வெளியா இருக்கிற இடத்தை எல்லா உயிர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அம்பலத்துல இருக்கிறாரு. அந்த அம்பலத்துல இருக்கக்கூடிய அதுல ஆட்டம் இருக்குப்பா, அத நாட்டத்தோடு பாருங்கிறாரு. அதுல ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டத்தோடு பாருங்கிறாரு. அத மாதிரி தெளிவா சொல்ற. அந்த மாதிரியான ஒரு பொருளை, அந்த திருவடிய, அந்த மெய்ப்பொருளை, அந்த இதைத்தான் நினைந்து நினைந்து திருப்பி திருப்பி நினைந்துன்னா பன்முறை தொடர் சொல்லுது. தொடர் சொல்லு. நினைந்து நினைந்து என்று சொன்னால் அடுக்கு தொடர்பு பேரு. அதை திருப்பி திருப்பி நினைக்கணும். அடுத்தது உணர்ந்துங்கிறாரு. இதுதான் கஷ்டம், இதுதான் வரலையா இருக்கும். இப்ப எல்லாரும் நினைந்து முதல்ல இந்த இடம் தெரிஞ்சு இதை நினைக்கணும். அப்ப இதுக்கு கால அளவு பண்ணி, காலம்லாம் கேட்டீங்களா? கால அளவு இருக்கா? இல்லையே. கால அளவு போட்டிருக்காரா? இல்லையே. நினைந்து அப்படின்னா எப்ப அது அடுத்த ப்ரமோஷனுக்கு போகுது அது வரைக்கும் நீ நினைக்கணும். இப்ப படிக்கும் போது உங்களுக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி வைக்கிறாங்க 1 வருஷம். இல்ல ஏன் நீ 5 வருஷம் வரைக்கும் ஏன் படிச்சுட்டு இருக்க கூடாது ஒரே கிளாஸ்ல? ஏன் படிச்சுட்டு இருக்க கூடாது? அதனால உங்களுக்கு கால அளவு நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கு படிச்சு. அதனால கால அளவு சொல்றீங்க. கால அளவுங்கிறது இப்ப இதுல நிர்ணயிக்கணும்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போற வரைக்கும் நீ நினை. அதுக்கு கால அளவே கிடையாது. இன்னைக்கே கூட கொண்டு போகும். இல்ல 10 வருஷம் கூட ஆகும். சொல்ல முடியாது. ஏன்? அது அனுபவத்துக்கு நீ எப்படி நினைக்கிறியா? நீ என்னோட உன்னுடைய நினைப்புங்கிறது நீ எப்படி வைக்கிறியா? நினைக்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப இவ்வளவு நினைக்கிறதுல இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் தெரியாமையே வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கோம். அப்போ நினைந்துங்கிறது அடுத்த ப்ரமோஷன். அந்த அடுத்த ப்ரமோஷன் தான் உணர்ந்துங்கிறது. அப்ப இந்த உணர்ந்துங்கிறது எங்க வருதுன்னா மனசை தாண்டி நினைந்துங்கிறது மனசுல இருந்து உணர்ந்துங்கிறது உள்ளத்துக்கு போகுது. இப்ப இவ்வளவு நாள் பயிற்சி பெற்றத்தினுடைய விளைவு உள்ளமானது துலங்க ஆரம்பித்து விட்டது அர்த்தம். உள்ளமானது துலங்கியத்திற்கு பிறகுதான் உணர்வு, மெய் உணர்வு உணர்ந்து என்று சொன்னால் மெய் உணர்வு தோன்ற வேண்டும். மெய் உணர்வு தோன்ற இடம் தான் உள்ளம். மனசுல வராது மெய் உணர்வு. மனசுல மெய் உணர்வு வராது. மனதுல தோன்றதெல்லாம் பொய் உணர்வு தான். மனசு சாதாரணமா நினைக்க முடியுமே தவிர உணர்வுகள் எல்லாம் தோன்றாது. அப்படின்னா இந்த லௌகீக விஷயம் தான். தொடுற உணர்ச்சி, பரிசிக்கிற உணர்ச்சி, சாப்பிடுற உணர்ச்சி, நாக்கு, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள் பொறிகள் இருக்கு பாருங்க, இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட உணர்வு தான் மன சம்பந்தப்பட்டது. கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, இதெல்லாம் மனசு நினைக்கிறது, மனசுல உணர்றது, இதெல்லாம் மன சம்பந்தப்பட்ட உணர்வு. இதெல்லாம் பொய் உணர்வுன்னு பேருங்க. இதைத்தான் இது செய்யுது. படிக்கிறது, பல விஷயங்களை படிக்கிறது, அந்த விஷயங்களை பத்தி நினைக்கிறது, அதை புத்தி விசாரிக்கிறது,
இது எல்லாமே பொய். என்னங்க பொய்ன்னு சொல்றீங்களா, மறுக்கிறீங்களா? சொல்லுங்க, அதான் பொய். ஏன்னு கேட்டா பெருமான் வந்து சொல்றாரு, கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுது, உண்டதெல்லாம் மலம். இது அடுத்த பாட்டுல வருது. இது தொடர்ந்துதான் வந்திருக்கு. 8 பாயிண்ட் கேட்டீங்க, நான் வியாக்கியான மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டு. அதனால வந்து எல்லாமே இது வந்து மெய் உணர்வு அல்ல, பொய் உணர்வு. அப்போ உள்ளத்துல வர்றதுதான் மெய் உணர்வு, அதுதான் உணர்வு. அதனால உணர்ந்து அதனால உள்ளத்துக்கு வந்ததுக்கு பிறகு வரைக்கும் நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கணும். எதை உணரணும்? அதே பொருளை பத்தி உணரணும். இப்ப பொருளை பத்தி நினைக்கதான் முடியுது தவிர பொருளை உணர்ந்தமா இல்ல. அந்த பொருளை நீங்க உணர ஆரம்பிக்கணும். அப்ப உணர்றதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சொரூப, ரூப, சுவாபக, வியாபக லட்சணங்களை அறிதல். அப்ப அதனுடைய ரூபம், சொரூபம் எப்படி இருக்கு, அது எப்படி இயங்குது, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி அது உயிர்களுக்கு தொடர்பு கொடுத்துட்டு இருக்கு, எப்படி அதனால என்னென்ன வந்தது, என்னென்ன போனது, அது எதுவா இருக்கு, எதுமயமா இருக்கு, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அப்ப அதனுடைய பெருமை. அப்ப அதனுடைய பெருமையை அறிகிறது தான் உணர்றது. உணர்ந்துன்னா அதனுடைய பெருமையை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டெப்பு பாருங்க எப்படி. அதை நினைக்கதான் நெகிழ்ந்துங்கிற இடம். அதுக்கு பிறகுதான் ஆன்மா கிட்ட போகுது. உள்ளம், மனம், மனத்திலிருந்து கடந்து உள்ளத்திலிருந்து இந்த மெய் உணர்வுனால ஏற்படக்கூடிய சிந்தனையில அதனுடைய பெருமையை உணர்ந்து பிறகு ஆன்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அது அடுத்த ப்ரமோஷனும். ஆன்மா கிட்ட போனீங்கன்னா உருக்கம் நெகிழ்ச்சி வந்துடும். உருக்கம், ஆன்மா உருக்க தயவு, அப்பதான் அப்படியே நெகிழ்ந்து. அப்போ உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பேசுற விஷயம் வேணாம். அன்பு நிறைந்து ஊற்றின் கண்ணி, அது பெரிய விஷயம், அதுக்குள்ள போகணும். அதனால 3 ஸ்டெப்பு அவங்க சொன்னது சன்மார்க்கத்தினுடைய நிலைகள். நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் ஐயா எழுதியிருக்காரு. உபதேசத்துல பேருபுரத்துல படிச்சு பாருங்க. இந்த சுத்த சன்மார்க்க கடவுளை நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க ஞானிகள் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த 3 விஷயத்தை, அதுல குறிப்பிட்ட விஷயத்தை இந்த பாடல்ல சொல்றாரு. நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து என்று. இதுதான் சன்மார்க்க அனுபவத்தை எக்ஸாக்டா கொடுத்தார். இப்படி வந்தீங்கன்னா மரணமில்லா வாழ்வுக்கு நீ போகலாம், நீ அடைந்திட முடியும். ஏன்னு கேட்டா அந்த மரணமில்லாத வாழ்வு எதை நினைச்சியோ அந்த நினைத்த பொருளுக்கு மரணம் இல்லை, அதுக்கு கிடையாது. அது சாகாதவன். அது அருப்பால சொல்லுது. அதனால சாகாதவனை நீ நினைச்சீன்னா என்ன ஆகும்? சாகாதவனை உணவு என்ன ஆகும்? நிலை கிடைக்கும். சாகுறவனை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா சாமி பூரா, உலகத்துல இருக்கிற சாமி பூரா சாவுறது. யாருக்கும் தெரியுமா? பெருமான் சொல்றாரு, எல்லாம் சாகக்கூடியது, எல்லாம் இறக்கக்கூடியது, எதுவுமே எல்லாமே அனித்தியம், நித்தியமானது ஒண்ணும் கிடையாது. அப்ப பெருமான் வந்து நித்திய சுரூபமாகிய யாண்டும் எக்காலத்தும் உறுதன்மையா இருக்கக்கூடிய, எப்போதுமே இருக்கக்கூடிய, தொடங்கக்கூடிய அந்த பெரும்பொருளை சொல்றாரு. அது சாகாதவன். அத நீங்க அவனை நினைக்கும் போது அவனாவே ஆகுறீங்க. அதுதான் முதப்பாட்டு. இந்த முதப்பாட்டுக்கு தான் இவ்வளவு வளர்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கருத்து. இதை ஒரே தெரியா சொல்லுவதுனா, நினைத்தும் உணர்ந்தும் மகிழ்தற்குரிய தனித்தலைமை நாயகனாகிய அருட்பெரும் ஜோதி ஒருவனையே கருத்தில் கொள்வீர் என்ற பதம் முதல் பதம். இந்த பாக்கி ஒண்ணுக்கு தான் இப்ப இவ்வளவு. அடுத்ததுல சொல்றாரு, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுக்கு கடைசி காலத்துல துணையா வர்றவன் யாருன்னு கேட்கிறார். ஒரு கேள்வி பெருமான். இது எல்லாரும் ஈஸியா போய் சொல்லுவாங்க பாருங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, மனிதனுக்கு கடைசி காலத்துல துணையா வர்றவங்க யாரு? எது துணையா வரும்? சீத தர்மம் சொல்லுவாங்க. சீத தர்மம் பாத்துறீங்களா?
சொல்றதெல்லாம் இங்க சொல்லிருக்கு, அதெல்லாம் பேசுங்க. நமக்கு ஏதாவது பார்த்ததா இருந்தா இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து சொல்றது போறது கேட்கறது கேள்விப்பட்டது இதெல்லாம் இங்க வேண்டாம். நம்ம வந்து ஒன்றும் வராதுன்னு சொல்றேன். கடைசியில ஒன்றும் வராது. ஒன்றும் வராதுன்னு எப்படி சொல்றேன்? வருது அதைத்தான் கேக்குறேன், எது வருதுன்னு கேக்குறேன். எதுவும் வரது இல்லையே நம்ம போகும்போது. ஏன் எப்படி சொல்றேன்னு கேக்குறேன். அதை இருக்க அண்ணாதார கூட எப்படி சொல்றேன்னு கேக்குறேன். அதை சொல்லு. நடைமுறையில் அப்படிதான் உயிர் அப்புறம் அவ்வளவுதானே. எப்படின்னு சொல்ல, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். இப்படிதாங்க நான் இது வந்து நடைமுறையில தாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. அது இந்த தேகத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வரும், அதாவது உலாவிட்டு இருக்கோம். சரி, உயிர் போயிடுச்சுன்னா வெறும் ஜடமாயிடும். சரி, அதோட முடிஞ்சு போச்சு சாப்டர். என்ன முடிஞ்சு போச்சு? அந்த தேகத்துடைய இது உனக்கு ஒண்ணும் தெரியாத. அப்புறம் எப்படி சொல்ற? எதை வச்சு சொல்றேன்னு கேக்குறேன். ரைட்டு, கொஞ்சம் சொல்லு, வேற ஒண்ணும் கிடையாது. எதிரிட்ட உலகத்தை பார்த்து சொல்லுகிறேன், அதை சொல்லு. ஐயா, இதுவரைக்கும் எய்தாப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மரணம் வந்து அவங்க போகும்போது நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எய்தாப்புல என் வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீட்டுல அக்கம் பக்கம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவன் எல்லா ஐவேஜி, எவ்வளவு சொந்தக்காரன், எவ்வளவோ பதவி பட்டம் புகழ் பெருமை காசு பணம் செல்வாக்கு சிறப்பு போச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் நான் பாக்குறோம்ல, பாத்துருக்கோமா? நமக்கு இருக்கோ இல்லையோ, பாத்துருக்கோம்ல. இப்படி எதிரிட்ட உலகத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்தவங்களை பார்த்துட்டேன். கடைசியா இது எதுவுமே அவங்க கூட போனதா எனக்கு தெரியல. ஏதாவது போகுதா? அதை வச்சு சொல்றேன்னு சொல்லு. சொந்த அனுபவத்தை கேட்கல, பார்த்தது கண்டும் கேட்டும் உணர்ந்தும் பாக்குறோம்ல. உலகத்துல இது வரைக்கும் பார்த்து செத்து போனதுக்கு பிறகு ஏதாவது வராங்க ஒண்ணு வேண்டாம், கூட இருக்கிறாங்களா அவங்க மனைவி மக்கள், ஏன் போவதில்லை? என் புருஷன் போயிட்டாரு நானும் போறேன்னு போக வேண்டியதுல. அது வரைக்கும் வந்து அது எப்படி இருக்கு ஆகுங்கிறாங்க, அவங்கள போக வேண்டியதானே. இல்ல எம்மா வரும்போது சரி நான் அவரு விட்டாங்க நீ வரியான்னு கேட்டா வருவாங்களா? ஆனா அப்பா பிள்ளை வருமா, அப்பா வருமா? வேற வேற உயிர் தானங்க ஐயா. என்ன வேற ஒரு இல்லையா? எல்லாம் ஓர் உடல் ஈருடல் ஓர் உயிர்ல சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா டயலாக். அப்ப புரிஞ்சுட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறேன். இல்ல புரியல. அப்ப இதெல்லாம் ஈஸியா சொல்றோம், நம்ம பேசும்போது இதெல்லாம் தெரியுது, ஈஸியா சொல்றோம். தெரியுற விஷயம் ஏன் வந்து அது வந்து சாஸ்வதமாகல உங்கள்கிட்ட? இதெல்லாம் தெரியுதுல்ல, நம்ம வாழ்க்கையில சாஸ்வதமா நீ கடைபிடிக்கணும்ல, அதாவது சாஸ்வதமாகலாம் தெரியுதா? அப்ப இதெல்லாம் உற்றத்துணை இல்லைன்னு சொல்றாருல, இதான் ரெண்டாவது விஷயம். உற்றத்துணை இல்லைங்கிறாருல. உலகியல் மற்ற உற்றவர் உறவினர் மக்கள் மனைவியர் சுற்றம் சுகம் எதுவும் உற்றத்துணை இல்லைங்கிறாருல. அப்ப உற்றத்துணைன்னா என்ன அர்த்தம்? உயிருக்கு துணையா இருக்குது. உயிருக்கு துணையா வரப்போறது எதுவுமே இல்லையில. உடம்புல ஒண்ணுமே இல்லையா? மற்றதெல்லாம் இருந்ததுல இந்த உடம்பு அனுபவிக்கல. அப்ப உடம்போட இருந்து அனுபவிக்கும் போது இருக்க, அப்ப உடம்பை விட்டு உயிர் போகும்போது வருமாங்கிறான். வருதா? இல்ல பாத்துட்டோம்ல. அப்ப அந்த கருத்து நம்மகிட்ட வலுத்து இருக்கா எப்போதும் வாழ்க்கையில? ஏன் இல்ல? அதையெல்லாம் கேக்குறாரு. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன் யோசிக்கல? அதைத்தான் கேக்குறான். கருந்து வளர்த்து ஏன் யோசிக்கல? யாரும் பெருசாக்கல, அப்படியே போயிருக்காங்க. சொல்றதுக்குள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லிதான், பெரியவங்க எல்லாம் ஏற்கனவே சொன்னதும் எல்லாரும் சொல்றாங்க. நம்மாலே சொல்லுவான், நம்மாலே இந்த காவூட்ல போய் உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், வருத்தப்படாத எல்லாம் சாவெல்லாம் வர்றதெல்லாம் வாசம் தான், இன்னைக்கு நமக்கு நாளைக்கு நமக்கு அப்படின்னு. நாளைக்கு இவருக்கு வரும்போது டக்குனு போய் பிடிச்சிட்டு இப்ப உனக்கு வருதுன்னு சொல்ல சொன்னா அந்த இடத்துல ஓடியா போடுவோம்.
இதெல்லாம் நடக்குதுல்ல, அப்ப இயல்பா இது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அப்ப ஏன் அந்த கருத்து வலுவடையலன்னு கேக்குறேன். அவ்வளவு கவனம் இல்லைங்க ஐயா. அதைத்தான் சிந்திக்க சொல்றாரு ஐயா. அதாவது இறப்புங்கிறது எப்போ வரும் யாருக்கும் தெரியாது ஐயா. அதனால சரி, எப்போ வருங்கிறது தெரியாது. பெருமாட்டம் வந்து அது மத்தவங்க மத்த லௌகீக உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கூட தெரியுது, அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வாயாலேயே சொல்றாங்க, சாவு என்னைக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றான். அந்த நாளைக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு போனோம், அந்த பஸ்ல அடிப்பட்டு இறந்து போட்டாங்க. எல்லாருமே பாமரர்கள் முதற்கொண்டும் அந்த வார்த்தையில உபயோகப்படுத்துறாங்க, சொல்றாங்க. ஆனா அந்த கருத்து எப்போதும் அவர்களுக்கு அது கருத்தாக வந்ததா? இறப்பு எந்த நேரத்திலும் வரக்கூடியது, ஆனா அந்த நேரத்தில் நம்மளை தவிர்க்க, மரணத்திற்கு நம்முடைய உயிருக்கு துணையா வரப்போறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற கருத்து எவரிடத்திலாவது இருக்கிறதா? இல்லையே. அதுதான் ஐயா சொன்னார். அப்போ உயிருக்கு துணையா வரக்கூடியது எது? உயிருக்கு துணையா இருக்கக்கூடியது எது? எது உயிருக்கு துணையா வரும்? உயிருக்கு துணையாக இருக்கக்கூடியது எது? தொடர்ந்து வரக்கூடியது எது? எப்போதும் உயிரை விட்டு பிரியாது விலகாது இருக்கக்கூடிய துணை எது? அருள். பெருமான் சொல்றது அருள். அந்த அருள் ஒண்ணுதான் உயிருக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியது. அது வாழும்போது உடலோடு உயிரும் உடலும் சேர்ந்து வாழ்வ இந்த இக வாழ்க்கையை அனுபவிக்கும் போதும் அது துணையா இருந்து இந்த ஊர்களை ஆபத்து விபத்து எதுவும் இன்றி சுகமாக இந்த உலகத்துல வாழ்வி ஜீவிப்பதற்கு அது ஒத்தாசை பண்ணுது. அது மாதிரி வேற யாரும் மனிதர்களால் ஒத்தாசை பண்ண முடியாது, செய்ய முடியாது. தாயினும் மேலாய், தந்தையினும் மேலாய், உற்ற துணையினும் மேலாய், நட்பினும் மேலாய், எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து துணையா இருந்து செய்யக்கூடியது. அது உற்ற துணையாகவும் இருக்கக்கூடியது. உடலோடு உயிர் வாழும் போதும் சரி, உடலை விட்டு உயிர் பிரிந்து போனதுக்கு பிறகும் அந்த உயிருக்கு துணையா இருக்கிறது. அது எந்த வகையில துணையா இருக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனா உயிருக்கு துணையா இருப்பது பெருமான் சொல்றது மரணமிலா பெருவாழ்வுன்னு எடுத்தோன்னு தொடக்கத்துல நான் சொன்னாங்க பாருங்க, வாழணும்னு அதை எடுத்து வச்சோம்ல, அது இந்த நித்திய தேகம் பெற்று இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு வாழக்கூடிய வாழ்வு. அப்ப இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியாம எப்போதும் சாஸ்வதமா இதுவே நித்திய தேகமா இருக்கிறதுக்கு எது தேவை? எது உற்ற துணையா இருக்கிறது? பெருமானுக்கு அது இருந்தது. அப்ப எது துணை? அருள் அல்லவா? அந்த அருளை தான் நம்ம துணையாக கொள்ள வேண்டும். இப்போதே கொள்ள வேண்டும், இக்கணமே கொள்ள வேண்டும். அந்த அந்த நோக்கத்துக்கு, அந்த லட்சியத்துக்கு, அந்த அருளை பெறுவதற்கு அருளூரின் எல்லாம் ஆகுங்கிறாரு. அருள் பெரில் ஐந்தொழில் தெரியும், துரும்பு ஐந்தொழில் செய்யுங்கிறாரு. அருள் துணை ஒன்றே துணைங்கிறாரு. அருள் அறிவு ஒன்றே அறிவுங்கிறாரு. அருள் தனி வல்லவமே அனைத்தும் செய்ய வல்ல வல்லவோங்கிறாரு. அருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, எல்லாமாக இருப்பது அந்த அருள். அந்த அருளை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் இந்த மனித தேகம் பெற்று என்பதை உணர்வதுதான் இந்த இரண்டாவது. தெரிஞ்சே தெரியாமலே அருள் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா? அதை பத்தி நம்ம விவரம் தெரியலன்னா கூட அது வந்து உங்களுக்கு கருணை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கருணைங்கிற கருணை அருள் அல்ல அது. அதாவது அந்த அருள் செய்யுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது கருணையின் முன்னிட்டமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் இல்லாம அவன் பிறப்பு வழிக்கு ஏற்ப அவன் ஜீவிதத்துக்கு திருடனுக்கு கூட கருணை செய்யுது. அவன் கூட ஆண்டவன்ட்ட வேண்டி இருப்பான், இன்னைக்கு போய் நல்ல விதமா கொண்டு அடிச்சுட்டு கரெக்டா நான் வந்தேன்னா உனக்கு காணிக்கை செலுத்துறேன். அப்ப அவனை பொறுத்தவரை அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டுன்னு அர்த்தம். அப்படியா? இப்படியெல்லாம் உலகத்துல எல்லாத்துக்கும். அதனால அது கருணைன்னு பேரு. அந்த கருணை ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த கருணை எந்த கருணை? அருட்பெருஞ்சோதி கருணை அல்ல, இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது. இந்த உலகத்து ஜீவர்களை அவங்கவுங்க கர்மாப்படி இயக்கிட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு கருணை. அது எந்த பேதமும் இல்லாம. இப்ப மழை பெய்யுதுன்னா இந்த இடத்துல மழை பெய்யுது, இன்னொரு இடத்துல மழை இல்லாம இருக்கும். ஒரு இடத்துல நல்லா விளைஞ்சிருக்கும், அந்த இடத்துல மழையை புரிஞ்சிடும். இப்ப மழையை நம்ம கருணைங்கிறோம். அது ஏன் கெட்டது செஞ்சுது? கெட்டாருக்கு சார்பாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லா மழையும். அப்ப மழை ஒருத்தருக்கு உபத்திரத்தை உண்டு பண்ணுது, ஒருத்தருக்கு சௌரியம் உண்டு பண்ணுது.
அது செய்யலாமா? அதை கருணைங்கிறீங்க. கருணை மழை அது பாரு, வேதமற்று மழை பெய்யுது, மக்களுக்கு பொதுவா இருக்கு. அதுதான் பொது நிலையில விளையக்கூடியது அந்த கருணை. இதெல்லாம் ரொம்ப உயிர்த்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படாது. அதனால அந்த மாதிரி செய்யறது தான் இந்த இது இப்ப நீங்க கேட்டது, முத்துராஜா கேட்டது அது. ஆனா அருள் என்பது அவ்வாறல்ல. அது நித்தியமானது, சாஸ்வதமானது, யாண்டும் ஒரு தன்மையதான் உடையது, அது வேறுபடாதது, அது சத்து சித்து இன்பமாய் எக்காலத்தும் குறைவின்றி நிறைந்து விளங்கக்கூடியது. அப்படிப்பட்ட பொருள், அந்த பொருள் ஒன்றுதான் உயிருக்கு உறுதுணையாக இருக்க முடியும். அந்த துணையை பெற்றுக்கொள், மற்றதெல்லாம் துணை அல்ல என்ற எண்ணம். எண்ணம்ங்கிறது வேறு, நினைப்புங்கிறது வேறு. அதனால என்ற எண்ணம், கருத்து உங்க இடத்தில் வர வேண்டும். இதுதான் ரெண்டாவது. சரி, அடுத்து மூணாவது, இந்த ரெண்டு கருத்துக்கு, ஏற்கனவே சொன்ன ரெண்டு கருத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது அனைத்துமே அனித்தியம், தூக்கி எறிஞ்சிட்டார். உண்மை அல்ல, பொய்யுங்கிறது மூணாவது. நீ என்னென்ன பார்த்த, என்னென்ன கேட்ட, என்னென்ன சிந்திச்ச, என்னென்ன பேசின, என்னென்ன கற்ற, என்னென்ன கழித்த, எப்படியெல்லாம் இருந்த, எல்லாம் அனித்தியம்தான். சகலமும் எதையுமே ஒத்துக்கல ஐயா. இதுல எல்லாருமே அடிபட்டு போறாங்க. இந்த பாட்டுல கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுது, உண்டதெல்லாம் மலம், உண்டதெல்லாம் மலம்னு கேட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டதெல்லாம் மலமா போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. உண்டது என்பதும் உட்கொண்டது என்பதும் வேறு. உட்கொள்வது மருந்து, உண்டது உணவு. உண்டது அனைத்தும் உணவாயும் உட்கொண்டது அனைத்தும் மருந்தாயும் ஆயிற்று என்று தமிழ் மறைவு சொல்லும். ஆனா உள்வாங்குற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு உறுதுணையான விஷயங்களே உள்வாங்கியிருக்கிறீர்களா? இல்ல. அப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுவதுதான் இது. அதனால புறத்தில் உள்ள விஷயம் அல்ல, இது அகத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பெருமான் சொல்றார். அதனால எல்லாருமே இதுல அடிபட்டு போறாங்க. எவ்வளவோ பெரியவங்க, ஞானிகள், யோகிகள் அனைவருமே இதுவரைக்கும் பெற்ற பயன் என்று வரும்பொழுது, அது எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தினுடைய பெரிய லட்சியத்திற்கு வரும்போது லேசங்கள் ஆகி விடுகின்றன என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். அப்படி லேசங்கள் ஆகும்போது அனித்தியம், பழுது, குற்றம் என்று நீக்கி விட்டார். அப்ப இதெல்லாம் இல்ல, உண்மை என்பது வேறொன்று இருக்கு என்று ஐயா குறிப்பிடுறார். அதுதான் உண்மை. அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வாருங்கள். இதுவரைக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கலையே என்று உண்மைக்கு வர சொல்றார். படிப்படியா வருது பாருங்க, மேல இருந்து கீழே வருது. முதல்ல மரணமில்லா பெருவாழ்வுக்கு இதை நினைக்கணும் என்னன்னு சொல்றாரு. அடுத்தது உற்ற துணையாக இருக்கிறது அருள் ஒண்ணுதான், அதை நேசிக்கணும், அது மட்டுமே கருதணும். மற்றது அனைத்தும் அனித்தியம், உண்மைங்கிறது ஒண்ணு இருக்கு, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்தது சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? மூணாச்சா, நாலாவது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மை என்று வரும்பொழுது பெருமான் என்ன சொல்றாங்க? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்று சொல்றாங்க. அப்ப சமய சம்பந்தப்பட்டது தான் இது வரைக்கும், மத சம்பந்தப்பட்டது தான் இது வரைக்கும், மார்க்கங்கள் சம்பந்தப்பட்டது தான் இது. இதுல சாத்திரங்கள், சரித்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் என்று எத்தனையோ கலைகள், அவைகளில் சொல்லப்பட்ட கர்த்தர்கள், அவைகளுக்கு சொல்லப்பட்ட கலைகள் அனைத்துமே உண்மை அல்ல. அதாவது அனைத்துமே குழுக்குறியாகத்தான் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர உண்மையை வெளிப்பட உணர்த்தவில்லை. ஆகவே அவைகள்ல லட்சியம் வைக்காதீங்க, அவைகள்ல உண்மை இல்லை. அப்ப இவைகள் எல்லாம் சொன்னது எங்க உண்மை? அதாவது எப்படின்னா, ஒரே விஷயத்துல எதிரிடையாகவும் உடன்பாடாகவும் எதிரிடையாகவும் உண்மையை உணர்த்துறாரு. உண்மை ஒன்று இருக்குன்னு சொல்வதன் மூலம் எதெல்லாம் உண்மை இல்லை என்பதை உணர்த்துறாரு. உண்மையை அறிந்திலரே என்று கேட்டுவிட்டு சொல்லிவிட்டு எது உண்மை என்று சொல்ல வருவதற்கு முன்பாக இதுவெல்லாம் உண்மை அல்ல என்பதை உணர்த்துறார். இது நடைமுறை. இது நான் சொல்லிட்டு வர்றது விளங்கிட்டு இருக்க, ஏறுதா இல்லை, நான் போகுதா இல்லையா, நான் பாட்டு ஏதாவது என் பாணியில நான் பாட்டு போயிட்டு இருக்க. அருமையா இருக்கா? தொலைஞ்சது இன்பத்தை செவி, வெறும் செவி இன்பத்தை தான் அப்படியே ஞானமா போயிட்டு இருக்கு சார். எல்லாம் ஞான அலைகளுக்கு பாய்ஞ்சிட்டு வச்சுங்களேன். சரி ஐயா, விட்டுருவோம். சரி, என்ன ஆகுதுன்னா
அதனால இல்ல நான் சமயத்துல இப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. அது பாட்டு போயிட்டு இருந்தேன்னா அது பாட்டு தமிழ் புலவர் எல்லாம் உட்காந்து நான் பாட்டு ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேன். அவ்வளவு இலக்கண பண்டிதனும் உட்காந்துருக்கான். என்ன நான் தொல்காப்பியம் படிக்கல, ஒன்றும் படிக்கல, ஏதோ போயிட்டு சாதாரண நாய், கேவல நாய் இது அப்படின்னா அது மாதிரி பாடி எங்கேயாவது போயிடக்கூடாது. நம்ம அப்படிதான் ஏன் பேசும்போது எல்லாரும் பாட்டு ஸ்பீடு போயிட்டே இருக்கும். ஸ்ட்ரைட்டு இதாகும் போதுதான் ஒவ்வொருத்தரா கைவிட்டார் பாரு. காரணம் என்ன, இந்த பார்த்து ஒண்ணு விழுந்துரும். இப்படியே போயிட்டு இருந்தேன். நான் 8 விஷயம் சொல்றதுக்குள்ள மணி 3 ஆயிட்டுனா. அதனால இங்கே அதுல உண்மைங்கிறது நான் எதுனா கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா அந்த இடத்த சொன்னேன். உண்மையை அறிந்திலரே என்று சொல்லுவது மூலம் எதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னார். ஐயா மாதிரி புரிய வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதெல்லாம் கருணை, பெருமாள் நம்ம மேல வைக்கிற தயவுனால சொல்றது ஐயா. அதனால எதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு ஈஸியா உணர்த்துறாரு. அப்ப சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பதுகள்ல சொன்னது பூரா கலைகள் அனைத்துமே உண்மை அல்ல. அப்போ உண்மை அல்ல. யாராவது இதை விட்டுருக்கமா? நடைமுறையில போட்டு சன்மார்க்கத்துல வந்தவங்களே சொல்றேன், பல வருஷமா சன்மார்க்கத்துல இருக்கிறவங்களே விட்டுருக்காங்களா? ஏன் விடல? சொல்லியிருக்கார சூழ்நிலை குடும்பத்துல அதெல்லாம் குடும்பமாவது வைராக்கியம் இல்ல. அந்த வைராக்கியம் எல்லாம் வேணாங்க ஐயா. ஐயாவில பார்த்து எல்லாத்தையும் சரி பண்றாரு. இப்பதான் தடையில்லாத வாழ்வுன்னு யுகத்துல கூட தடையில்லாத வாழ்வு வரணும்னு அருள்றாருங்கும் போது அப்புறம் இதெல்லாம் தடையா இருக்குன்னு தான் இப்ப ஒத்துக்கிறீங்க. சன்மார்க்கத்துக்கு எது தடையோ அந்த தடைகளை தூக்கி எறிவதற்கு யாதொரு தடையும் இல்லை உமக்குன்னாரு. அப்படி இருக்கும்போது எப்படி தடைகளாக இருக்க முடியும்? அப்ப நம்ம சரியா இன்னும் பூரண அன்பு செலுத்தணும் அவர்கிட்ட. அதுதான் முடியாதுங்கிறீங்களா? சாமி கும்பிட வாழ்த்து பாடுவேன், படிப்பேன், பூஜை பண்ணுவேன், அதோட விட்டுருங்க. அந்த பஜனையோட விட்டுடுங்க சாமிகிட்ட. மற்றதுகிட்ட நான் வர மாட்டேன். அன்பு செலுத்துங்கன்னா எல்லாரும் ஓடிடுறாங்க. புள்ள மேல அன்பு செலுத்துவேன், என் பொண்டாட்டி மேல அன்பு செலுத்துவேன், பணங்காசு மேல அன்பு செலுத்துவேன், இந்த பூமி மேல அன்பு செலுத்துவேன், மண்ணு மேல, பெண்ணு மேல, பொண்ணு மேல எல்லாத்துலயும் அன்பு செலுத்துவேன். நீங்க போய் கடவுள்கிட்ட அன்பு செலுத்துங்கிற தெரியாது. பெருமான் தான் அதை சொன்னவரு. இதுவரைக்கும் உலகத்துல யாரும் சொல்லல. அவங்க பாடி பரவசம் பட்டனர்களை தவிர அதுல எதிரும் புதிருமா விளங்கக்கூடிய மனித ஆன்மாக்களுக்கு ஈடேறும் பொருட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை யாரும் எடுத்து விளக்கிட்டவர்கள் இதுவரை எந்த ஞானியரும் வரல. அந்த கருணாமூர்த்தி தான் நமக்கு சொன்னது. எது உனக்கு உயிருக்கு உயிர் துணையாய் வரக்கூடியதோ அந்த திருவுருளை பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ இன்னிடத்தில் நீ அன்பு செலுத்து. பிரபஞ்ச போகத்துல நீ வெறுப்பு இல்லாத மனிதனா இருக்க கத்துக்க. அதுக்கு நான் உனக்கு வழி சொல்லி தரேன்டா. அப்படி இருந்துக்க. தண்ணியில தாமரை இலையில தண்ணி இருக்கிறது மாதிரி இருந்துக்க. புளியம்பழம் ஓடும் புளியம்பழம் இருக்கிறது மாதிரி இருந்துக்க. ஒட்டாம இரு அப்படின்னா. ஆனா நான் ஒட்டாம இருக்கணும், கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அது இருக்க விடமாட்டேன்னு கட்டி பிடிச்சிருக்கேன். பெருமாட்ட வந்ததுக்கு பிறகு அப்ப அதுக்கெல்லாம் ரூட்டு சொல்லி கொடுக்குறாரு. ஒன்னு நாளடா அழிச்சிட்டு போறேன், நீ ஏன் கவலைப்படுற? எப்படி முடியும் சாத்தியம்? ஈழப்பா பயமாக இருக்கிறது, கவலைப்படாத, நாள்ல உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு பெருமாள் நம்மளை வழி நடத்தும் பொழுது நமக்கு இலகுவான பாதைய சொல்லி கொடுக்குறாரு. அதைத்தான் நான் இப்ப சமீபத்தில் சொன்னேன். பெருமான் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் உறவு கொள்ளுங்கள். பெருமானிடத்தில் அந்த தன்மை எப்போது உங்களுக்கு வருதோ நீங்களே உங்களுக்கு ஆண்டவரே ஐயாவே ஆசானா இருந்து சொல்லும் போது இத்தப்பட்ட உத்தம வழியை பின்பற்றி போறதுக்கு முடியாம ஏன் இவ்வளவு இருக்கீங்க என்று நமக்கு அதைத்தான் ஐயா இதுல சொல்றார் பெருமாள். ஆகவே இவை அனைத்தும் சுத்த சன்மார்க்கத்துக்கு தடைகள். இவைகள் அனைத்தும் உண்மை அல்ல, இவைகள் எல்லாம் பொய். ஆகவே இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உண்மை ஒன்று இருக்கிறது. அந்த உண்மை என்ன என்று கேட்கும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற உண்மை என்ன என்று சொல்லும் போது அடுத்த பாடல்ல
அந்த அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு என்று சொன்னால், குறித்து உரைக்கின்றேன். இது வேற பாட்டு. இதனை கேள்வின் இதெல்லாம் பர்டிகுலர். குறித்துன்னா பர்டிகுலர். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோணும் மன குரங்காலை நாணுகின்ற உலகில். கொஞ்சம் கோபம் வந்துருக்கு அவருக்கு. என்ன யாருக்கு தெரியுங்க? எனக்கு தான் தெரியும். எந்த இடத்துல இப்படி புன்னகை, இந்த முகம் அப்படியே இங்க வந்து இப்படி சிரிக்குது, எந்த இடத்துல கோபமா பாக்குது ஐயாத மனிதனை, அந்த முகத்துல தெரியுது. கோணு மன குரங்காலே நாணுகின்ற உலகில் விரித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகளை. கோபம் வந்துட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வருவோங்க. நான் யாரையும் ஒன்னும் இது பண்ணல. பெருமானை வந்து நீ புடியாங்கிறத இதை ஒன்னதான் நான் பேசிக்கிட்டே கிடக்குறேன். வேற எந்த விழா எதுவும் சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. புடிச்சிக்க, உறுதியா புடிச்சிக்கிறது யாரு சொல்லு? அறுப்பான லட்சம் அடிச்சுட்டு உட்காந்து என்ன நமக்கு என்ன யோகி இருக்கு அறுப்பா அப்படி பேசுறதுக்கு? என்ன தரிசதி இருக்கு, என்ன தரம் இருக்கு இந்த நாய்க்கு? ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள், ஒரு வார்த்தைக்கு பொருள் தெரியுமா? தெரியுமா? 120 வருஷம் வாழ்ந்த கோயின்சாமி ஐயான்னு, செம்பியநல்லூர் கோயின்சாமி ஐயா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள்லாம் சென்னையில் உள்ளவங்களுக்குலாம் தெரியாது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பெரிய 120 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. 119 வயசு, 118 வயசு வரைக்கும் இந்த செம்பியநல்லூருங்கிற ஊர்ல. அவங்க அருப்பாவுக்கு போய் விளக்கம் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், அதை தலையில தூக்கி வச்சுட்டு ஓன்னு அழுவாராம்.